எல்லாருக்கும் வணக்கம். இளநீர் விவசாயிகள் ஆல் 19 வந்து ட்ரன்சிங் பண்றதுனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? நல்ல சோலபிள் இருக்கக்கூடிய உரத்த வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஒரு ஹார்வெஸ்ட் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. குட் ரிசல்ட் நீங்க எடுப்பீங்க. சூப்பரா இருக்குங்க. நல்ல வேர் வளர்ச்சி இருக்கும். அந்த ஓலையெல்லாம் நல்லா பச்சை கிரீன் கலரா மாறும். ஏன்னா நைட்ரஜன் வந்து நல்லா 19% 19% இருக்குது. ஓகேங்களா? ஸோ பூ மற்றும் அந்த காய் பிடிப்பு திறன் வந்து கொலை வந்து அதிகமாகும். அதே மாரி நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த இலை மஞ்சளாக்குறது, அந்த ஸ்லோ குரோத்து அது எல்லாமே ரிலீஃப் ஆகும். அதே மாரி சீக்கிரமா வந்துட்டு உங்களுக்கு உரத்த எடுத்துக்கும். உடனே வந்துட்டு மண்ணிலிருந்து உரத்த எடுத்துக்கும். ஸோ இந்த ஆல் 19 எப்போ பயன்படுத்தக்கூடாதுன்னா, சாயில் வந்து ட்ரையா இருக்கிறப்ப, ரொம்ப வெட்டிங் கண்டிஷன் இல்லாம இருக்கிறப்ப பயன்படுத்தக்கூடாது. அதே மாரி தண்ணி நெறைய நிக்குது அப்படின்னா நீங்க பயன்படுத்தக்கூடாது. எப்ப பயன்படுத்தலாம்னா, அந்த முதி இறங்கும் பார்த்தீங்களா, அந்த டைம் வந்து நீங்க மண் ஈரமாக்கிறப்ப பயன்படுத்தலாம். வாட்டர் லாகிங் இல்லாம இருக்கிறப்ப பயன்படுத்தலாம். அதே மாதிரி லூஸ் சாயில் கட்டி மண் இல்லாம இருக்கிறப்ப பயன்படுத்தலாம். நீங்க ஆர்கானிக் மேட்டர் இருக்குது, நான் வந்து ஆல் 19 பயன்படுத்தலாமா அப்படின்னா, தாராளமா பயன்படுத்தலாம். இன்னும் நல்லா வேலை செய்யுங்க. இந்த உரத்த மட்டும் குடுத்து பாருங்க. ரிசல்ட் சூப்பரா இருக்குங்க.